திமுக மேலே வந்து அரிப்படுத்தவங்களுக்கும் பிஜேபி மேலே வெறுப்பெடுத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பேசுறது வந்து கேட்டால் ஆஹா ஓகோன்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன், என் பார்வையில் ஒரு நியாய பார்வையில் சொல்கிறேன், ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பேச்சாக தானே இருந்தது. நல்லா தெரியுது மும்மொழி கொள்கை, இந்தி எதிர்ப்பு நீங்கள் பேசி ஆகணும். இந்தின்ற ஒரு வார்த்தையே உங்கள் வாயில் வரல, சரி அது கூட போட்டோம். சார் அதுதான் சார், இதை உங்கள் தொடர்நடுங்கின்றது தெரியுதா இல்லையா? நம்ம பசங்க டிவிக்கு டிஎன் சொல்லி போட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன யாரு? நம்ம பசங்க. இப்ப இளைஞரை கவரணும் அப்படி வாக்கு கவரணும், இந்த இளைஞரை கவரணும். பழைய அரசியல் மாதிரி 1940 ஆரம்பிச்சா கதையை யார் கேட்க மாட்டாங்க. நீங்க ஒரு நடிகரா இருந்து சொல்றது வேற. நம்ம புள்ளிங்க, இது புள்ளிங்கோன்னுவாங்கல்ல, நம்ம புள்ளிங்க, நம்ம பசங்க, அது வேற சார். நீங்க ஒரு தலைவர் ஆயிட்ட பிறகு உங்ககிட்ட இருந்து வர வார்த்தை மெச்சூரிட்டியா இருக்கணும். அது காமெடிக்கு சொன்னதை வந்து நம்ம இப்ப இப்படி விமர்சனம் காமெடின்றது கிடையாது. முதல்ல அதுதான் நான் இங்க சொல்றேன். என் தலைவரை பார், அவர் அழகை பார், அவர் சிரிப்பை பார், என்னது இது? ஸ்டாலின் ஆட்சியிலும் யாரும் அதான் நான் சொல்றேன். நீங்க மாற்று சார், நீங்க ஒரு மாற்று சார், நீங்க ஒரு டிஃபரண்ட். டிஎம்கே அதிமுக மீட்டிங் போடும்போது வாழைப்பழத்தை பிச்சுட்டு போறதும் வாழைப்பழத்தை புடிங்கிட்டு போறதுலாம் இருங்க. நீங்க அப்படி சொல்றீங்கல்ல, எது ட்ரோல் மெட்டீரியல் ஆகலன்னு நீங்க சொல்லுங்க சார். கடந்த காலத்துல எல்லாமே ட்ரோல் மெட்டீரியல். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். நேற்று டிவிக்கோட 2ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன? சிறப்பு அம்சங்கள்னு சார் எனக்கு பொறுத்தவரை நான் சிறப்பு அம்சங்கள் பார்க்கல சார். நமக்கு மனமாச்சரியங்கள் எதுவும் கிடையாது. கருத்து வேற்றுமைகள் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் எந்த பொலிட்டிஷியனும் வந்து நம்ம தூக்கி வச்சு பேசணும், இறக்கி வச்சு பேசணும் கிடையாது. எந்த அரசியல் கட்சிகளும் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுன்ற அந்த எண்ணம்லாம் எனக்கு இல்லை. நான் பொதுவான பார்வையில் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா வந்து ஒரு நல்லா ஏறிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி, அதை கேட்டால் வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு கட்சி வந்து ஏதோ ஒரு இந்த இடத்துல எனக்கு சொதப்பின மாதிரி தெரியுது எனக்கு. நான் வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் நான் பார்க்குறேன். மற்றபடி வந்து கேட்டால் அந்த அமைப்பு ரீதியாக அந்த நிகழ்ச்சியோட அமைப்பு ரீதியாகவும் நான் பார்க்குறேன். அதுதாண்டி அரசியல் ரீதியாகவும் நான் பார்க்குறேன். ஏதோ இங்கே சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஒரு மெச்சூரிட்டியான பேச்சுக்கள் யாருக்குமே இல்லை, விஜய் உட்பட. ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பேச்சு இருக்கணும். முதல்ல ஒரு நிகழ்ச்சினா அந்த நிகழ்ச்சியோட கடந்த முறையும் அந்த சொதப்பினாங்க மாநாட்டிலையும் இதுலேயும் கூட கேட்டால் ஒரு நிகழ்ச்சியோட வடிவமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு டிசைன், அது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வந்து சொதப்புறாங்க, நல்லா தெரியுது. அதனால் என்ன கேட்டால் ஒட்டுமொத்த அந்த நிகழ்வுமே கூட வந்து கேட்டால் ஒரு கேலி பொருளாகிடுது, ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆகிடுச்சு. இல்லை, இந்த ட்ரோல் மெட்டீரியல் வந்து விஜய் பண்ணால் மட்டும் தான் ஆகுது. மற்ற இப்போ டிஎம்கே அதிமுக மீட்டிங் போடும்போது வாழைப்பழத்தை பிச்சுட்டு போகிறதும் வாழைப்பழத்தை பிடிங்கிட்டு போகிறதுலாம் இருங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா, எது ட்ரோல் மெட்டீரியல் ஆகலைன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். கடந்த காலத்தில் எல்லாமே ட்ரோல் மெட்டீரியல். முதலமைச்சரை வந்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி வரலையா? அவர் நடந்து போகிறதையே வந்து பார்த்தீங்கன்னா கேலி பண்ணி கிண்டல் பண்ணினா ட்ரோல் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்குறோம். நாம் என்னென்னா ட்ரோல் பண்ணுறது ரெண்டு விதம் இருக்குது கௌதம். எப்படின்னா, ஒன்று ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஒரு விஷயம் நடக்குது, சரியாகவே நடக்குது ஒரு விஷயம், அதை வந்து ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு காமெடி காட்சிகளை போட்டு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. நாமளே ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். இந்த ட்ரோல் மெட்டீரியல் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, இந்த ட்ரோல் பண்ணுறது வந்து எதிர்கட்சி பிடிக்காத கட்சி ஐடிவிங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நிச்சயமாக நான் தான் சொல்கிறேனே. இங்கே இப்போ நான் சொல்கிறேன், முதல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரபட்சம் இல்லாமல் சொல்கிறேன். எந்த கட்சியாக இருந்தாலும் கேட்டிங்கனாக்கா ஏதேனும் ஒரு வகையில் வந்து கேட்டால் இவங்களை வந்து ஒரு கேலியாக சித்தரிக்க முடியுமா, அது மூலமாக வந்து கேட்டால் வந்து ஒரு அப்கிரேடை தடுக்க முடியுமா, டீக்ரேட் பண்ண முடியுமான்ற அந்த நோக்கத்தில் தான் இது பண்ணப்படுதுன்னு வச்சுக்கலாம். இதை பெரும்பாலும் மாற்றுக் கட்சிகளுக்கு தான் போகணும். யாரும் இப்போ நீங்களோ இல்லை நானும் வந்து மெனக்கட்டு யாரும் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கலாம். இது யார் பண்ண போகிறாங்க? மெனக்கட்டு வேலையை விட்டுட்டு உட்காந்து சிஸ்டமில் உட்காந்து இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஒன்று வெறுப்பு உள்ளவங்க இல்லை மாற்றுக் கட்சியில் உள்ளவங்க அதை ட்ரோல் பண்ணுவாங்க. அது எல்லா கட்சியும் பண்ணுது, நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது அகில இந்திய அளவில் பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணுறாங்க. அது குறிப்பாக நான் இங்கே சொல்கிறது கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா விஜய் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு மாஸ் அது கேட்டால் ஒரு மெகா ஸ்டார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த நிகழ்ச்சியோட முதல் வந்து அந்த வடிவமைப்பு கரெக்டாக இருக்கணும். என்ன செய்யணும் சார் நீங்கள் சொல்லுங்கள். நான் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஒரு 2ஆம் ஆண்டு துவக்க விழா, அப்போது இந்த துவக்க விழாவுக்கு வராருன்னா முதல்ல அவர் வந்து பேசக்கூடியது என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 விஷயமாக பிரிச்சுக்கலாம். முதல் கடந்த காலம், கடந்த ஒரு வருஷத்தில் அவர் கட்சி தொடங்குறதுலாம் எதுக்குன்றதை மாநாட்டை சொல்லிட்டார். மீண்டும் அதை வந்து மீண்டும் அதையே பேசிடக்கூடாது. ஸோ கட்சி தொடங்கியாச்சு, கடந்த ஒரு வருஷத்தில் அவர் என்ன பண்ணார் முதல்ல அதை சொல்லணும். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இப்போ
கரண்ட் வந்து கேட்டிங்கன்னா அந்த நிலைப்பாடு என்னன்றதை சொல்லணும். இனி எதிர்காலத்தில் எப்படி கட்சியை கொண்டு போகிறதுன்றதை சொல்லணும். இந்த நிகழ்ச்சி எதுக்காகன்றத சொல்கிறது தான் இடையில். கடந்த காலம் இந்த நிகழ்ச்சி எதுக்காக, 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் நாம் என்னெல்லாம் செய்ய போகிறோன்றத சொல்லிட்டு, இனி வருங்காலத்தில் நம்ம எதிர்காலத்தில் தேர்தல் குறித்து சொல்லலாம். 2026 நம்மளுடைய பயணம் எப்படி, இதுதான் வந்து அங்கே பேசி இருக்கணும். ஆனால் அங்கே வந்து என்ன சப்ஜெக்ட் பேசுனாங்கன்றது நீங்களே பார்த்தீங்க. அடிப்படையில் இப்போது விஜய் அவருடைய பேச்சே நான் பார்க்குறேன் ஒரு மெச்சூரிட்டியாக இல்லை. ஏன்னா யார் வேணால் சொன்னால் எந்த சில பேர் பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, திமுக மேலே அது நல்லா சொல்லுங்க. இது வந்து கேட்டால் வந்து திமுக மேலே வந்து அரிப்படுத்தவங்களுக்கும் பிஜேபி மேலே வெறுப்பெடுத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பேசுகிறது வந்து கேட்டால் ஆஹா ஓகோன்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன், என் பார்வையில் ஒரு நியாய பார்வையில் சொல்கிறேன், ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பேச்சாக தானே இருந்தது. இப்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, அது அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபாலோ பண்ணணும். நீங்கள் என்ன சொல்லி கேட்டால் இங்கே ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. இங்கே ஒரு சீரியஸான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுட்ருக்குறாங்க, ஹேஷ்டேக்கை போட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு ஹேஷ்டேக்கை முடிச்சுட்டு வரீங்க, அது வேறு விஷயம், சரிங்களா? அதுக்கு அப்புறம் போவோம். நீங்கள் பேசும்போது சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மெச்சூரிட்டி இல்லாத வார்த்தைன்றது இதுதானு கேட்டால், நீங்கள் சொல்கிறீங்க இங்கே ஒரு சீரியஸான பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுருக்குறாங்க. யார்? ஒன்று பாயாசம் பாசிசம், இன்னொன்று பாயாசம், டிஎம்கே பிஜேபியை சொல்கிறாரு வச்சுங்களேன். சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கிடையில் நம்ம பசங்க டிவிக்கு டிஎன்னு சொல்லி போட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க என்ன யாரு? நம்ம பசங்க. கட்சிக்கு தலைவர் ஆயிட்டீங்க சார், நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவர் ஆயிட்டீங்க. இப்ப இளைஞரை கவரணும் அப்படி வாக்கு கவரணும், இந்த இளைஞரை கவரணும், பழைய அரசியல் மாதிரி இளைஞர்கள் ஆரம்பிச்சா கதையை யாரும் கேட்க மாட்டாங்க. 4.5 கோடி வாக்காளர் இருக்கிறாங்க கௌதம். 4.5 கோடியில் வந்து கேட்டினா நீங்கள் இளைஞர்கள் வாக்குகள் மட்டுமே, அதுவும் எல்லா இளைஞர்களும் உங்களுக்கு வாக்களிச்சுருவாங்க, நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் இங்கே இளைஞர்களுக்காக கட்சி தொடங்கலை, ஒட்டுமொத்த மக்களுக்காக. அங்கே முதியவர்கள் இருப்பாங்க, வந்து நடுத்தர வயது இருப்பாங்க, இளைஞர் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இளைஞருக்காக நான் கேட்டேன், இளைஞர்களை கவரணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் இங்கே பேசும்போது என்ன சொல்லணும்? தொண்டர்கள்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க? நம்ம பசங்கன்றீங்க. அப்போ நீங்கள் இன்னும் என்ன பார்வையில் இருக்கிறீங்க? பசங்கன்னு சொல்லக்கூடாதா சார்? சொல்லக்கூடாது சார். நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர் சார். நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர், சொல்லக்கூடாது. நீங்க அந்த இடத்துல என்ன சொல்லணும் சார்? மெச்சூரிட்டி வேணும் சார். நீங்க ஒரு தலைவர் ஆயிட்டீங்கன்னு சொன்னா நம்ம பசங்கன்னு சொல்றீங்கல்ல, நம்ம பசங்க ஒரு சம்பவம் பண்ணாங்கன்றீங்க, குழந்தைய கூட நம்ம பசங்கன்னு சொல்றாங்கல்ல. கிடையாது சார். அரசியல் கட்சிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க உங்களுடைய தொண்டர்கள், நம்முடைய கட்சி கழக தொண்டர்கள், கழக கண்மணிகள் இப்படி சொல்லலாம். ஆனா நம்ம பசங்கன்னு சொல்றீங்கல்ல, அங்க மெச்சூரிட்டி இல்லாம போயிட்டு அப்ப நீங்க இன்னும் நீங்க நடிகராகவே இருக்கிறீங்க. நீங்க ஒரு நடிகரா இருந்து சொல்றது வேற. நம்ம புள்ளிங்க, இது புள்ளிங்கோன்னுவாங்கல்ல, நம்ம புள்ளிங்க, நம்ம பசங்க, அது வேற சார். நீங்க ஒரு தலைவர் ஆயிட்ட பிறகு உங்ககிட்ட இருந்து வர வார்த்தை மெச்சூரிட்டியா இருக்கணும். அது காமெடிக்கு சொன்னது வந்து நம்ம இப்ப இப்படி விமர்சனம் காமெடின்றது கிடையாது சார். முதல்ல அதுதான் நான் இங்க சொல்றேன். அப்ப நீங்களே என்ன சொல்றீங்க? ஒரு சீரியஸான விஷயம் நீங்களே சொல்றீங்க. சீரியஸான விஷயத்துல அவங்க ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கன்னும் போது அப்போ இந்த இடத்துல நீங்க மெச்சூரிட்டியா நீங்க என்ன சொல்லணும்? இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீரியஸான விஷயங்க இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. நாம சொல்லுவோம்னு கேட்டா ரொம்ப உணர்வுபூர்வமா நீங்க சொல்லணும்னு கேட்டா நம்ம மும்மொழி கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்க்கிறோம், இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க அப்படி பேசுறீங்கன்னா அது மெச்சூரிட்டியா? எல்கேஜி பசங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பசங்கன்னு சொல்ல வரீங்க? அப்போ உங்க பசங்களை நீங்க என்னன்னு சொல்ல வரீங்க சொல்லுங்க? கிண்டர் கார்டனா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வந்து ப்ரீகேஜியா? தப்பாயிடுதுல்ல நீங்க பேசுற வார்த்தை. மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்றது இதுதான் ஃபர்ஸ்ட். இதுல வந்து முதல் இதுலேயே நீங்க விழுந்துடுறீங்க. நீங்க இன்னும் நீங்க ஒரு நடிகர் ஆயிட்டீங்க சார். அதுக்கப்புறம் நீங்களே இப்படி இந்த தப்பை பண்ணும்போது கௌதம், அங்கே பேசுகிறவங்க அத்தனை பேருமே வந்து சைல்டிஷாக இருந்துச்சு. லயலாமணி பேசுறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டசபையில் இருக்கிறத ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஜெயலலிதா பேரில் சட்டசபையில் என்ன நடந்துச்சு, கலைஞர் பேரில் என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணாங்களோ அதான் நீங்களும் பண்றீங்க. சட்டசபையில் பேசக்கூடியதான் லயலாமணி பேசுறதாங்க. என் தலைவரை பார், அவர் அழகை பார், அவர் சிரிப்பை பார். என்னது இது? ஸ்டாலின் ஆட்சியிலும் யாரும் அதான் நான் சொல்றேன். நீங்க மாற்று சார், நீங்க ஒரு மாற்று சார், நீங்க ஒரு டிஃபரண்ட் சார். மாற்று பண்ணா
நீங்க மெச்சூர்ட் ஆகலங்கிறீங்க. இல்ல பழையபடி தான் கலைஞர் மாதிரி பேசணும், ஸ்டாலின் மாதிரி. நான் சொல்றேன், நீங்க சொல்றது கரெக்ட். அப்படின்னு நான் கூட நான் இந்த இடத்துல என்ன சொல்லுவேன், எங்க சட்டசபையில தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க சின்னவர் எங்க தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே வேலையை நீங்க வந்து ஒரு மேடையில இப்பவே ஆரம்பிக்கிறீங்க, எங்க தலைவரை பார், முகத்தை பாருங்க, அவருடைய சிரிப்பை பாருங்கன்னு சொன்னா அங்க உள்ளதுக்கு இங்க உள்ளதுக்கு என்ன வித்தியாசம்? சரி, இதாவது ரீசனா நடந்ததுல வந்து நம்ம உதயநிதி பத்தி பேசியிருப்பாங்க. சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு வர கூட்டம் வந்து டோனியை பார்க்க வர கூட்டத்தோட உதயநிதி பார்க்க வர கூட்டம் தான் அதிகம் அப்படின்னாங்க. யாரு நான் சொல்றேன்ல, யார் செய்தாலும் தப்புன்றேன். ஏன் நம்ம வந்து சார்பு அதெல்லாம் பெருசா பேச மாட்டேன். அதுதான் இல்ல சார், அதுவும் பேசணும்ன்ற நான் என்ன சொல்றேன்னா சார், இவங்க எல்லாம் வேணான்னு தான் சார் உங்களை கொண்டு வரோம். நீங்களும் இதே கதையை ஆரம்பிச்சா எப்படி சார்? முகத்தை பார், சிரிப்பை பார், அழகை பார், அதை பார், இதை பார்னா சரி, இதாவது ஒரு பக்கம் போட்டோம். சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரு, இங்க மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்ல வரதுக்கு நான் டோட்டலா சொல்றேன். ஆதவர்ஜுனா பெரிய அறிவாளி, படிப்பாளி என்ன சொல்றேன். அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டா, முதலமைச்சர் வந்து அவர் ட்ரெஸ்ஸே வந்து நம்ம தலைவரை பார்த்து அவர் ட்ரெஸ்ஸே பண்றாரு. அது விமர்சனம் வந்துச்சு சோசியல் மீடியாலையும் பார்த்து. நான் என்ன கேட்குறேன், ட்ரெஸ்ஸில் என்னங்க இருக்குது? நீங்கள் எவ்வளோ விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கௌதம் நல்லா கேட்டுங்க. இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேரும் கேட்குறேன், என்னை விட அறிவாளின்னு நினைக்கிறேன் இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேரும். நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன். நீங்கள் எவ்வளோ விஷயம் பேச வேண்டியிருக்கு சார். இங்கே தினம் ஒரு கற்பழிப்பு நடக்குது. இங்கே சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல விஷயங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது. அதை தாண்டி இங்கே வந்து கேட்டினா வந்து பெரியார் குறித்த வந்து விமர்சனங்கள் இருக்குது. கட்சி ரீதியாக நான் பேசுகிறேன், நான் பொதுவாக கூட சொல்ல. பெரியார் குறித்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனத்துக்கு, சீமான விமர்சனத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் பேசவே இல்லை. விஜய் இந்த மேடையில் பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க, பேசவே இல்லை. அதுக்கப்புறம் தினம் ஒரு பாலியல் குற்றங்கள் இருக்குது, அதை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? ஆமாம் சார், நீங்கள் ஹேஷ்டேக் பண்ணுறது வேற சார். நீங்கள் அதுக்காக நீங்கள் மேடையில் பேச மாட்டீங்களா? ஒரு மேடையில நீங்க பேசும்போது எல்லா பிரச்சனையும் பேசிட்டு சார் இல்ல சார், அப்படி இல்லை சார். நான் தான் சொல்றேன்ல உங்களுக்கு, நீங்க கடந்த கால கட்சியில் இருக்கிற உங்களோட நடவடிக்கை நீங்க பேசுங்க. அந்த நடவடிக்கையில் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டால், பரந்தூர் போயிட்டு வந்தோம், அந்த அனுபவத்தை சொல்லுங்க. பரந்தூர்ல போய் இந்த விஷயத்தை பேசிட்டு வந்திருக்கோம், மக்களுடைய ஜீவாதார பிரச்சனைகளை நீங்க பேசுங்க. நிகழ்காலத்தில் என்னன்றதை பேசுங்க. நடவடிக்கை சுருக்கமா ராஜ்மோகன் ஒரு வீடியோ வெளியிட்டாங்களே சார், இங்க இதெல்லாம் வேற சார். நீங்க வீடியோ வெளியிடலாம், பாடல் வெளியிடலாம், அதெல்லாம் ரைட்டு. இதே பில்டப் கொடுத்தீங்கன்னா எப்படி? இதெல்லாம் இவர் பேசணும்ல. விஜய் பேசுறது வந்து மெச்சூரிட்டியா இல்லைன்னு சொல்ல வரேன். எவ்வளவு விஷயங்கள் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. உங்க கட்சியில நடந்த நடவடிக்கைகளை பத்தி பேசுங்க. ஒரு திடீர்னு ஒரு ஆடியோ வெளியாச்சு, அந்த ஆடியோ குறித்து யாராவது பேசணுமா? ஆனா அவர் வந்து கேட்டா ஆதவர்ஜுனா பேசும்போது சொன்னா எங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை இருக்குன்னு பேசுறாங்க. நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, இனிமே தான் உங்க மேல உள்ள கருத்து வேற்றுமை வெளியே வரும். அப்ப ஏற்கனவே வந்து புசி ஆனந்துக்கும் ஜான் ஆரோக்கியம் கருத்து வேற்றுமை இருந்துதானே செய்தது. அப்போ வந்து கேட்டா நீங்க கடைசியா விஜய் பேசணும்னா கொஞ்சமாவது நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்றவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஒன்றும் இந்த இதுக்கெல்லாம் உண்மையிலே இவங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்றவங்களான்னு தெரியல. நல்லா தெரியுது மும்மொழி கொள்கை, இந்தி எதிர்ப்பு நீங்க பேசி ஆகணும். இந்தின்ற ஒரு வார்த்தையே உங்க வாயில வரல, சரி அது கூட போட்டோம். சார் அதுதான் சார், இது உங்க தொடர்நடிங்கன்றது தெரியுதா இல்லையா? இங்க நான் சொல்றேன், இப்போ நீங்க என்ன பண்றோம், இந்தி இன்னும் சொல்ல போனா வந்து இந்தியை ஆதரிக்கிற ஒரு நபர் பிரசாந்த் கிஷோர், அவரை கூட்டம் வந்து நீங்க மேடையில் உட்கார வச்சுட்டு ஒரு சீஃப் கெஸ்டா கொண்டாந்து உட்கார வச்சுட்டு நான் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறேன்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? நீங்களே நல்லா சொல்லுங்க. பிரசாந்த் கிஷோர் நீங்க கூப்பிட்டது அடிப்படையில் தப்பு சார்.